ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் என்று இங்கே யாக்கோபு எழுதுகிறார். எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஜெபம் என்று இங்கே யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். எண்ணெய் பூசுதல், இங்கு பூசுதல் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல்லானது அலைபோ என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த கிரேக்க மொழியின் இந்த சொல்லுக்கு பொதுவான மருத்துவ காரியங்கள் அதுக்காக பூசுதல் என்கிற ஒரு அர்த்தத்தை உடையதாக அலைபோ என்கிற காரியமானது கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. சடங்கு நிலையிலும் அவர்கள் எண்ணெய் பூசுவார்கள். அதற்கான அந்த எண்ணெய் பூசுகிற அந்த அபிஷேகத்திற்கு கிரியோ என்ற சொல்லை அங்கே கிரேக்க மொழியில் பயன்படுத்துகிறார்கள். வேதாகம காலகட்டத்தில் எண்ணெய் பூசுவதாவது மருத்துவ ஒரு செயலாக காணப்படுகிறது. ஏசாயா 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஏசாயா இப்படி எழுதுகிறார்: உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று பேசுகிறதை வைத்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய அந்த வியாதிக்காக எண்ணெய் பூசுகிற வழக்கமானது அவர்களுடைய நாட்களிலே இருந்தது. லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சமாரியன் ஒருவனை குறித்த ஓமையை இயேசு சொல்லும் பொழுது, சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அந்த குற்றுயிராக்கப்பட்டு கிடந்த மனிதனை கண்டு அவன் மேலே மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த எண்ணெய் பூசுகிற காரியமானது மருத்துவ செயலாக அது காணப்பட்டதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த பின்னணியில் தான் யாக்கோபு இங்கே சொல்கிறாரு, மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கட்டும். அதாவது மருந்து கொடுப்பதையும் ஜெபம் பண்ணுவதையும் சேர்த்து இங்கே யாக்கோபு எழுதுகிறார். மார்க்கு 6:13 12 சீஷர்களும் புறப்பட்டு போய் எண்ணெய் பூசி ஜெபித்து அநேக நோய்களை குணமாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே அப்போஸ்தலர்கள் எண்ணெய் இல்லாமலும் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள். இரண்டுமே வேதாகமத்திலே காணப்படுகிறது. ஆகவே விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மருந்து கொண்டோ மருந்து இல்லாமலோ தேவ சித்தம் எப்படியோ அப்படி இன்றைக்கு சுகம் கிடைக்கிறது என்கிறதை நாம் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது விசுவாசத்தினாலும் அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்பட்டு ஜெபித்தாலும் அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் எப்படியோ அதுபோல நடக்கட்டும் என்கிற காரியத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் எண்ணெய் பூசியும் குணமாக்கினார்கள், எண்ணெய் பூசாமலும் அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்தார்கள் என்பதற்கு வேதாகமத்தில் ஆதாரங்கள் காணப்படுகிறது. இவ்விதம் மருந்து உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லி போதிக்கக்கூடாது, மருந்து பயன்படுத்துவதற்கே சாதகமாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மேலும் 14வது வசனத்தில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக என்ற காரியமும் வசனம் 16 சொல்லப்படுகிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று இங்கே யாக்கோபு எழுதுகிறார். அதாவது ஒருவேளை நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற காரியமும் 15வது வசனத்தில் அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்கிற காரியமும் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அதாவது தவறு செய்கிறதுனாலையும் வியாதிகள் வருகிறது. எல்லா வியாதிகளுமே தவறு செய்கிறதுனால வருகிறதும் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசிகளுக்கு வருகிற நோயெல்லாம் பாவம் செய்யும்போது மட்டும்தான் வருதா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த நோய்கள் வந்திருக்கலாம். அது நாம் மன்னிப்பு பெறும் பொழுது அது மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொண்டு குணமாக்குதலையும் நமக்கு வெளிப்படையான ஒரு அற்புதமாக அது காட்டிவிடுகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே
இத்தகைய விடுதலைக்கு பாவ அறிக்கையும் மூப்பர்களுடைய ஜெபமும் முக்கியம். எண்ணெய் பூசுவதும் பூசாததும் அவரவர் விசுவாச அளவை பொறுத்தது என்பதை இங்கே யாக்கோபினுடைய வார்த்தைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கி தற்கால எண்ணெய் வியாபாரிகளையும் பார்க்கிறோம், எண்ணெய் வியாபாரங்களையும் பார்க்கிறோம். இந்த கலாச்சாரத்திற்கு வசன ஆதாரங்கள் இல்லவே இல்லை. நிறைய எண்ணெய் பாட்டில்களில் எண்ணெய்களை ஊற்றி வச்சுட்டு இதை போட்டு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி விற்கிற காரியங்களை பார்க்கிறோம். அது கிடையாது. வேதத்தில் ஏசாயா புத்தகத்தில் அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் அந்த எண்ணெயை பூசி காயங்களை ஆற்றுகிறதற்கு பயன்படுத்தினார்கள். அங்கே குற்றுயிராக்கப்பட்டு கிடந்த மனிதனுக்கும் அங்கே சமாரியன் எண்ணெய் பூசி திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேர்த்து பூசி கட்டி அவனை அங்கே முதல் உதவி செய்து அவன் அங்கே சத்திரத்தில், அந்த நாட்களிலே சத்திரம்தான் மருத்துவமனைகள், அங்கே கொண்டு வந்து சேர்த்ததாக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஓமையை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே வியாதிகளிலோ அல்லது நம்முடைய பாவங்களினாலோ நாம் வியாதிப்பட்டு இருந்தால் மூப்பர்கள் வரவழைக்கப்படணும். ஒருவருக்கொருவர் விரோதமாக பாவம் செஞ்சிருந்தோன்னு சொன்னால் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வியாதிகள் சுகமாக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் அது பிணியாளியை ரட்சிக்கும். இந்த காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக புரிந்து கொண்டு மருந்து உட்கொண்டாலும் மருத்துவம் இல்லாமலும் ஆண்டவர் சுகம் தர முடியும். அவருடைய சித்தத்தின்படி தான் அவர் எனக்கு எதையும் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தவறான சடங்காச்சாரங்களுக்கு நம்மை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.